என் பேர் சத்யா, நான் கோபுரப்பட்டியில இருக்கேன். எங்க ஊர்ல இத்தனை வருஷமா பாலமே கிடையாது. இந்த கல்லு பாலத்துல தான் நாங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்தோம். இந்த பாலம் இல்லாததுக்குன்னா ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களும் ஸ்கூல் போறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு, நடந்து போறதுக்கு. இந்த பாலம் கட்டினது எங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு வயசு 58. எனக்கு ஒரு 100 வருட கனவு இந்த பாலம். பாலம் இல்லாமல் மக்கள் அந்த கல் பாலம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் வாய்க்கால கடந்து போகிறதுக்கு குறுக்க இறங்கி இருந்து கிராஸ் பண்ணி இறங்கி தான் போவாங்க. இப்போ பாலம் கட்டினதுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப சௌரியமா இருக்குது. அது இத்தனை பேர் எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சராக கூட இருந்தார் இந்த தொகுதிக்கு ஒருத்தர். ஆனால் அவர்லாம் கோரிக்கை நிறைவேற்றல. எங்கள் தொகுதிக்கு வந்தார் கதிரவன் ஐயா, வந்து சட்டமன்றத்தில் பேசினார். கோபுரப்பட்டியும் பாச்சூர் கிடையாது, ஒரு கல் பாலத்தை பெரிய பாலமாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்ததுமே எங்களுக்கு பாலம் நல்லபடியாக கட்டி கொடுத்தாரு. இனிமேலும் இவரு தான் எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏவா வரணும். அவருக்கு வெற்றி வாய்ப்பா நாங்கள் உரித்தாகுகிறோம். அவருக்கு வெற்றி வாய்ப்பா அவர் காலடியில் சமர்ப்பிக்கிறோம். அதான் எங்களோட இது. ஏன்னா மக்களுக்கு அவர் இலவச வைத்தியமும் பண்றாரு. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிட்டு என் தம்பி சம்சாரத்துக்கு ஓப்பன் சர்ஜரி வாழ்வு மாற்றி கொடுத்து இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. அவங்களை வேணாலும் அழைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நல்லபடியாக செஞ்சிருக்காரு. கதிரவன் ஐயா மீண்டும் வரணும், இந்த ஊருக்கு நல்லது செஞ்சு தரதுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.